வேடன் ஒருவன் மிருகங்களை வேட்டையாடிக் கொண்டிருந்தான். அந்த சமயம் புலி ஒன்று இரை தேடி அழைந்து கொண்டிருந்தது. வேட்டையாடிக் கொண்டிருந்த வேடனை புலி அவனை துரத்த ஆரம்பித்தது. அந்த வேடன் வேகமாக ஓடி ஒரு மரத்தில் ஏறிக்கொண்டான். அந்த மரத்தில் குரங்கு ஒன்று தன் குட்டியோடு வாழ்ந்து வந்தது. வேகமாக ஓடிய புலி அந்த மரத்தின் கீழ் அமர்ந்து கொண்டது. அந்த மனிதன் நமக்கெல்லாம் எதிரானவன். அவன் நம்மை கொல்ல பிறந்தவன், மிகவும் பொல்லாதவன். எனவே நீ அவனை மரத்தில் இருந்து கீழே தள்ளிவிடு. இவன் நீ சொல்வதை போல் பொல்லாதவனாக இருக்கலாம், ஆனால் அடைக்கலமாக என்னை நம்பி வந்த இந்த மனிதனை நான் தள்ளிவிட முடியாது. சற்று நேரத்தில் மரத்தில் இருந்த பழங்களை பறித்து அவனின் பசியை போக்கியது. பின்னர் தன் குட்டியை பார்த்துக் கொள்ள சொல்லிவிட்டு வெளியில் சென்றது. நீ அந்த குட்டியை கீழே தள்ளிவிடு, நான் அதை எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறேன். நீயும் வீட்டுக்கு செல்லலாம். அந்த மனிதனும் சரி என்று குரங்கு குட்டியை கீழே தள்ளிவிட்டான். புலி அதனை தன் கையில் இறுக பற்றி கொண்டது. அப்போது வெளியில் சென்ற குரங்கு வந்தது. குரங்கிடம் நடந்ததை கூறியது. இந்த நன்றி கெட்ட மனிதனை நம்பினாயே என்று சொல்லி இனியும் நீ தாமதிக்காமல் அவனை கீழே தள்ளிவிடு. உன் குட்டியை கொடுத்து விடுகிறேன். நான் நம்பியவர் எனக்கு துரோகம் செய்யலாம், ஆனால் என்னாலும் நான் என்னை நம்பியவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன். புலியும் குட்டியை விட்டுவிட்டு அடுத்த வேட்டைக்கு சென்றது. நன்றி மறந்த மனிதனும் தன் தவறுக்காக குரங்கிடம் மன்னிப்பு கேட்டான். பின்னர் அதற்கு நன்றி தெரிவித்து விட்டு வீட்டிற்கு சென்றான். இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது, ஒருவர் நமக்கு தீமை செய்தாலும் அவருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். எப்போதும் நம் குணம் மாறாமல் இருக்க வேண்டும். நாமும் இந்த குரங்கை போல் பிறரை மன்னித்து வாழ கற்றுக்கொள்வோம். நன்றி.